நீங்க தான் செத்து போன குழந்தையோட அம்மாவா? ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பெண் குழந்தைங்க. இறந்து போனது கடைசி குழந்தை. வயசு என்ன? 5 வயசுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? எப்படி சொல்வேங்க? பசின்னு அழுதது குழந்தை. வீட்டுல ஒண்ணுமே இல்ல. பண்ணு வாங்கிட்டு வரலான்னு டீ கடைக்கு போனேங்க. அவன் என் பின்னாடியே வந்திருக்கா. அதை நான் கவனிக்கல. டீ கடையில பண்ணு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மான்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா நடு ரோட்ல இந்த படுபாவைய குழந்தை அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்ப என்ன மணி இருக்கும்? ராத்திரி 8:40 இருக்கு சார். சரி, நீங்க போகலாம். இவங்களை ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ क्वेश्चंस யுவர் ஆனர். முருகன், முருகன், முருகன். நீங்க யாரு? நான் ஜிஎன் செட்டி ரோட்ல டீ கடை வச்சிருக்கேங்க. அன்னைக்கு என்ன பார்த்தேள்? இந்த ஆள் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாருங்க. பெரிய மாருதிக்காரன் நினைப்பு. அவ்வளவு ஸ்பீடுங்க. குழந்தை அம்மாவை தேடி வருதுங்க. என் கண்ணால பார்த்தேன். நடு ரோடுங்க. அந்த அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த பாவி அடிச்சா ஒரே அடியா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எனி क्वेश्चन? நோ யுவர் ஆனர். மிஸ்டர் விஜய், உங்க மேல சாட்டப்பட்ட இந்த குற்றங்களுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? மேடம், நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஏழை. என்னோட படிப்பு செலவுக்கும் எங்க அம்மாவை காப்பாத்துங்கிறதுக்காகவும் ராத்திரி நேரத்திலயும் ஹாலிடேஸ்லயும் ஆட்டோ ஓட்டுறது என் வேலை. அன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டினேன். ஆனா எந்த குழந்தையும் ஆட்டோல அடிபடல. யுவர் ஆனர், இது வரைக்கும் இந்த கோர்ட் சரித்திரத்துல எந்த குத்தவாளியாவது தான் செஞ்ச தப்ப ஒத்துண்டிருக்கானா? குறுக்கே பேசாதீங்க சார். ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினா கேளுங்க. அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ராத்திரி ஆட்டோ ஓட்டினியா இல்லையா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறது என் வேலை. கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்றோம். அன்னைக்கு ராத்திரி ஓட்டினியா இல்லையா? ஆமா. அன்னைக்கு ராத்திரி 8:40க்கு ஜிஎன் செட்டி ரோட்ல வந்தியா இல்லையா? ஆமா, வந்தேன். தேங்க்யூ யுவர் ஆனர். சம்பவம் நடந்த அன்னைக்கு குத்தவாளி ஆட்டோ ஓட்டியிருக்கார். அன்னைக்கு ராத்திரி 8:40 ஜிஎன் செட்டி ரோட்லயே வந்திருக்கார். இதெல்லாம் அவருடைய வாக்குமூலத்திலிருந்து நமக்கு ருஜுவாயிடுத்து. அதை தொடர்ந்து குழந்தை இவருடைய ஆட்டோவில் அடிபட்டு இறந்து போயிருக்கு. குழந்தை இறந்து போனத குழந்தையினுடைய தாயாரும் டீ கடைக்காரரும் கண்ணால பார்த்திருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி அதே ரோட்ல வந்துட்டு இருந்தனா இந்த கோரமான விபத்தை என் கண்ணாலேயே பார்த்தேன். சோ குத்தவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன். எஸ், உங்களுக்கு யாரை வேணாலும் விசாரிக்க உரிமை இருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். நான் விசாரிக்க விரும்புறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சங்கர் நாராயணன். நோ யுவர் ஆனர். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாட்சி கூண்டுல ஏத்துறதுக்கு சட்டத்துல இடமே இல்லைன்னு. எனிதிங் எல்ஸ்? நோ யுவர் ஆனர். நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா கேட்க விரும்பல, ஒரு சாட்சியா கேட்க விரும்புறேன். ஹி இஸ் கரெக்ட் மிஸ்டர் சங்கர் நாராயணன். அந்த சம்பவத்தை நீங்க கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க. அதனால உங்களை ஒரு சாட்சியா விசாரிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. ஒட்டக்கண்ணா, பிரியாவோட அண்ணன் கோர்ட்ல வாதாடி முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்லையே. இப்ப பார், கோர்ட்டு குஜாலா கட்ட போகுது. குஜாலா? இந்த கில்பா மேட்டர்லாம் உனக்கு புரியாது. ஆர்குமெண்ட்டை கவனி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது என்ன சில்லி கொஸ்டினா இருக்கு? நான் என்ன போர்ட் பாஸ் பண்ணிட்டா பிபியா இருக்கேன்? கேட்கறதுக்கு மட்டும் பதில். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MABL கோல்டு மெடலிஸ்ட். நீங்க சட்டத்தை முடிச்சிட்டு கான்வோகேஷன் டேல என்ன வாக்குறுதி எடுத்தீங்க? மறந்து போச்சா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. எக்ஸலண்ட். இத இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இதுதான் அனுபவம் இல்லைங்கிறத காட்டுறது. மனுஷன் தான் மனசாட்சி இல்லாம இருக்க முடியுமா? வாய். மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கும், உங்களுக்கு இருக்கான்னு கேட்க. இல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்ல. இருந்திருந்தா ஒரு அப்பாவி இளைஞன கொலைகாரன் சொல்லிருக்க மாட்டீங்க. ஒரு ஏழை பையன் மேல இப்படி ஒரு பழிய சுமத்திருக்க மாட்டீங்க. ஒரு நிரபராதிய குற்றவாளியில் வாதாடி இருக்க மாட்டீங்க. அதையும் உங்க கண்ணால பார்த்தேன் அபாண்டமா போய் சொல்லிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்ல இல்ல இல்ல. உங்க திறமையினால பொய் சாட்சிகளை அழகா செட்டப் பண்ணி இந்த கோட்டை ஏமாத்தலாம், எங்களையும் ஏமாத்தலாம். உண்மைக்கு சமாதி கட்டி பொய்க்கு உயிர் கொடுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுளே நீங்க ஏமாத்த முடியாதா? அரசன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லுவாங்கிறதெல்லாம் பழசு. இப்ப எல்லாம் கடவுள் ரொம்ப பாஸ்ட். அன்னன்னைக்கு கொல்லுவான். நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க தினம் 1/2 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு தானே வேலைக்கு வரீங்க.
அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த நிரபராதியோட தாய் வயிறு எரிஞ்சா அந்த வயிற்றத்தில் உங்களை சும்மா விடாது. நீங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க. உங்க குழந்தைங்க 3 குழந்தைகளும் உயிரோடு இருக்க போறதில்ல. உங்க தாய் செத்து கிடப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீடு ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்கும். இந்த அப்பாவு மேல அபாண்டமா பழிய சுமத்துறதுக்காக அருண் மேத்தா கிட்ட கையை நீட்டி லஞ்சம் வாங்குறீங்களே, இந்த கை குஷ்டம் புடிச்சு அழுகி நாத்தம் அடிக்கும். நான் சொன்னதெல்லாம் போய், இங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் போய், இந்த வழக்கே போய் வராங்க. இந்த பையன் எந்த கொலையும் பண்ணல. அவன் நிரபராதி ஒரு ஆளர். அவன் நிரபராதி. நான் செஞ்ச பாவத்துக்காக நான் பொய் சாட்சி சொன்னேன் பாருங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆளர். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆளர். தேங்க்யூ மிஸ்டர் சங்கரநாராயணன். உங்களுக்கு மனசாட்சி இருக்கு. ஜெய், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க அப்பா பேரை கேட்டதுக்கு சொல்ல வேண்டியதானே? ஏன் வேஸ்டா டென்ஷன் ஆகுற? எனக்கு அதான புரியல. எதுக்கு இப்படி ஒரு பிடிவாதம்? ஏதாவது காரணம் இருக்காடா? ஏதாவது மனசுல இருந்தா சொல்லு விஜய். எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா இந்த வீட்டுல வேண்டாங்க. நமக்கு வயசுக்கு வந்த ஒரு பையன் இருக்கா. ஐயோ, அடிக்காதீங்க. மிஸ்டர் மேத்தா, அப்பனையே பேர் சொல்லி கூப்பிடுற. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நீ எனக்கு அப்பனா நடந்துகிட்டதே இல்ல. அதனாலதான் உன்னை அப்பன் கூப்பிடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. குடிசையில கிடந்த நாய்களை கோபுரத்தில் கொண்டு வந்து வச்சப்பா அந்த தூங்குற. குடிசையில அற வைத்து கஞ்சி கலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே, அது நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. ரொட்டி கூடிய தலையில வச்சுக்கிட்டு எங்க அம்மாவும் நீயும் தெரு தெருவா வித்து பழச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த வாழ்க்கையை நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. நிறுத்துற. பழச மறக்க தெரிஞ்சவன் தாண்டா வாழ தெரிஞ்சவன். அந்த போலி வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இதுல எதுக்கு? இனிமே எங்க அம்மா கிட்ட நீ ஒரு புருஷனா நடந்துக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா நடந்துக்க. என்னடா பயமுறுத்துறியா? எஸ், உள்ள தோளுக்கு மிஞ்சிட்டா தோழனா நடந்துக்கணும், இல்லன்னா அசிங்கமாயிடும். நான் 5 வயசா இருக்கும்போது எங்க அம்மா வடிச்ச பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். 10 வயசா இருக்கும்போது எங்க அம்மா வடிச்ச பார்த்து துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு வயசு 18. இனிமே எங்க அம்மா மேல ஒரு அடி விழுந்தது, அடுத்த அடி கூட்டி கழிச்சு பார், கணக்கெல்லாம் சரியா வரும். எல்லாம் நீ கொடுக்குற யாரண்டி? நீ என்ன சொல்ற விஜய்? நீ இந்த அருண் மேத்தாவோட மகனா? ஏண்டா, இந்த பங்கு மார்க்கெட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு அந்த கோட்டீஸ்வரம் பிள்ளையா நீ? தமிழ்நாட்டிலே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆச்சாடா அந்த அருண் மேத்தா. அவருடைய சன்னா நீ? எஸ், ஒன்லி சன். அந்த கோட்டீஸ்வரனுடைய ஒரே மகன். ஆச்சரியமா இருக்கு. அப்போ அருண் மேத்தாவோட பையன் நான் தானே காலேஜ்ல கில்பா காட்டி சுத்திருக்கான அந்த ராக்கி, அவன் யாரு? அம்பிகா, இதான் என் வீடு. முதல் தடவை வரல. எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. அவன் தான் என் மாமன். மேல வா. லட்சுமி, லட்சுமி, மேல வா. என்னங்க நீங்க? என்னடி, என்ன கணச்சு காட்டுற? மாமா இருக்கான்ற தைரியத்திலையா? ஒண்ணு அவனை தூண்டி விட்டு வேடி காட்டுற?
ரெண்டு பேரும் தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. ஆமா. எது கூப்பிட்டீங்க? எதுக்கு? அம்பிகா, உனக்கு என்ன வேணும்? விஸ்கி, பிராண்டி, ஜின்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால ஷாம்பியன் சாப்பிடலாம். ஷாம்பன், குட் செலக்ஷன். ஏய், போய் ஷாம்பன் கொண்டா. என்னடி என்ன முறைக்கிற? நீ எனக்கு பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடியே இவ எனக்கு வப்பாட்டி. உனக்கு ஒரு புள்ள இருக்கிற மாதிரியே இவளுக்கு ஒரு புள்ள இருக்கு. நீ உன் புள்ளைய தூண்டி விட்ட மாதிரி இவ்வளவு அவ புள்ளைய தூண்டி விட்டா என்ன நடக்கும்? உனக்கு புள்ள இல்லாம போயிடும். புரியுதா? போய் ஷாம்பன் எடுத்துட்டு வா. என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். வேண்டாம்ப்பா. உங்களுக்கு ஏமா இந்த நிலைமை? என்கிட்ட கொடுங்க. வேண்டாம் விஜய், ஏற்கனவே நான் தான் உன்னை தூண்டி விட்டுட்டதா சொல்றாங்க. நீ அங்க போனா ஏதாச்சும் வம்பாயிடும். நான் சொல்றத கேளு. கொடுங்கம்மா. ஷாம்பைன் பாட்டில் ஓபன் பண்ணலாமா சார்? என்ன கேட்டா? அம்பி ஓபன் பண்ணலாமா? பையனை சர்வர் வேலைக்கு அனுப்புனா நல்லா ஷைன் பண்ணுவான் போல இருக்கு. நல்லா கேட்டடி. குப்பை தொட்டில கிடக்க வேண்டியதெல்லாம் இந்த கோயில வந்து கிடக்குது. மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. விஜய், என்ன மிஸ்டர் மேத்தா, கடைசியா ஒன்னு சொல்றேன். இந்த தெய்வம் இருக்கிற வீட்டுல இனிமே எந்த வரக்கூடாது. வரவிட மாட்டேன். வெளியே போயிடு, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல. அவுட். இது எங்க அம்மாவுக்கு வேணா அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா நான் எதிர்பார்த்ததுதான். இனிமே நீ கெஞ்சினா கூட எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. புறப்படுமா? விஜய், அதான் மாமா சொல்லிட்டானே, ஒரு தெய்வம் இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அம்பிகா தான் தெய்வம். போட, ரெண்டு பேரும் ரோட்ல போய் பிச்சை எடுங்க. சொல்லுமா, இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கணுமா? நிலை, நான் கட்டின தாலிய கட்டிக்கிட்டு தெருவில் அலைஞ்சா எனக்கு தான் கேவலம். கழட்டி கூடாத. ஐயோ, நீங்க செஞ்ச கொடுமைகளை எல்லாம் நான் தாங்கிட்டு இருந்ததுக்கு காரணமே இந்த தாலி தாங்க. தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. என்னடி சென்டிமெண்டா? ஐயோ, அம்மா! எப்போ எங்க அம்மா கழுத்துல கட்டின தாலியை அறுத்தியோ அப்பவே நான் உன்னை சொல்லிருப்பேன். இத பார், எந்த கையால தாலியை அறுத்தியோ அதே கையால எங்க அம்மா காலை தொட்டு கும்பிடத்தான் போறேன். அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். போயிடலாப்பா. விஜய்,